எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கல்யாஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுற ரெசிபி ஈஸியான மெத்தடில் தயார் பண்ணக்கூடிய வெண்பொங்கல் தாங்க. இது ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு பச்சரிசி, 1/4 கப் அளவு பைத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்ல தண்ணியை விட்டு ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த வாஷ் பண்ணுற மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ கண்டிப்பாக இது 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப்புக்கு 3 பங்கு அளவு தண்ணி சேர்க்கணுங்க. நான் எடுத்துருக்கிற அரிசி பருப்பு அளவு 1/4 கப்பு. ஸோ நான் 3/4 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 3 விசில் வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஸ்டீம் நல்லா அடங்கி இருக்கு. குக்கரை திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரிசியும் பருப்பும் நல்ல பக்குவமாக வெந்திருக்கு. ரொம்ப குழைவாகவும் இல்லாமல் அதே சமயம் உரப்பாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வாங்க தாளிப்பை பார்க்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த தாளிப்பை பொங்கலில் சேர்த்து நல்லா மெதுவாக கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்ம வெண்பொங்கல் ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ வாங்க இந்த பொங்கலுக்கு ஒரு ஈஸியான சட்னி ரெடி பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு தேங்காய், 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்னி கொஞ்சம் கட்டியாக இருக்குது. ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை மிக்ஸி ஜாரில் விட்டு கலந்து விட்டிங்கன்னா சட்னியோட பக்குவம் கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த சட்னிக்கு எப்பவும் போல் கடுகை தாளிச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக அதே சமயம் ரொம்ப சீக்கிரமாக வெண்பொங்கலும் சட்னியும் தயாராகிடுச்சு. இது ஒரு பெஸ்ட்டான சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. டின்னருக்கு கூட இந்த ரெசிபியை சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.